அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா, இத்தனை நாளா நம்ம வேலை ஊர்ல இல்ல, நம்ம ஊரு நிம்மதியா இருந்துச்சு. நேத்தா வந்தான், வரும்போதே ஒரு பிரச்சனையோட வந்துட்டான். என்ன பிரச்சனை? வந்து உட்கார்ந்த பிறகு அவங்க இதா முற்றுகை எடுத்தனால அடிக்க போறதுக்கு என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்னடா என்னமோ கூன்றான் என்னங்க? தாக்குதல் நடத்துறதுக்கு பெண்களை விட்டு தாக்குதல் நடத்த இந்த எதிர்க்கட்சி தலைவர் வந்து முயற்சி பண்றாங்கன்னா நீ பார்த்த போய் சாம்பார் சோறு தின்னு போ. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இல்ல இந்த முயற்சி பண்றாங்க, இந்த முயற்சி மாண்பற்ற செயல். இல்ல நீ பாட்டுங்க, இல்ல இந்த முயற்சி பண்றாங்கன்னா பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இது என்னங்க? இந்த நாட்டுல எங்க நடக்குங்க இதெல்லாம்? கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? ஐயோ என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க மேடம்? நடந்துச்சு இதெல்லாம் எங்க நடக்கும்? பார்லிமென்ட்லயே நடக்குது. எங்க இது என்னது? இதெல்லாம் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது. யாராவது மேல அதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. கனவு கண்டீங்களா? பிரிவிலேஜ் மோஷன் ஓம் பிர்லா மதியான நேரத்துல தூங்குனாரா? அதாவது ஓம் பிர்லா மதியான நேரத்துல தூங்கும்போது கனவு கண்டாரா? எப்படி சார் உனக்கு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். ஏங்க தூங்குறதெல்லாம் இல்ல, பாருங்க வீடியோ பாருங்க, அப்படிதான் பண்றாங்க. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? நல்லா தெரியுது. பிரதமரோட இருக்கே முற்றுகை இடுறது, தாக்குதல் நடத்த போறது, இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் தாங்க. நாட்டின் இறையாண்மைக்கு பயங்கரமான கல்லூரி மங்க முடியும் படியா கேப்டா பேசுங்க. நாட்டின் இறையாண்மைக்கு இல்ல மிகவும் தவறான ஒன்று, கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியதுங்க. பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கறாங்க இந்த எம்பிஸ். பிரிவிலேஜ் மோஷன் எடுத்து திரும்ப பேசுறீங்க, திரும்ப பேசுறீங்க, என்ன திரும்ப பேசுறீங்க? பிரதமரை முற்றுகை மோஷன் எடுக்கறாங்க இந்த எம்பிஸ். பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும். இதுதான் நீங்க உங்களுக்கு பதில் இல்ல, நீங்க வைக்க போற ஆர்குமெண்ட்டுக்கு பதில் இல்லனா நம்ம என்ன வேணா பேசலாம். நீ அடிவாய் சாப்பிடுறா, மரியாதையா கூட்டி போய் குருநாதா ஏரியாக்காரங்களை காட்டி கொடுக்க மாட்டேங்கிறான். அதெல்லாம் பிரதமரே நடந்த விஷயத்தை தானே பேசுறேன். யார் பிரதமரையே அடிக்க போறாங்கன்னா இவங்க யாரை அடிக்க மாட்டாங்க? நான் தூங்கிட்டேன், இப்பதான் இது என்னங்க நடக்குது? இது இந்த நாட்டுல என்ன நடக்குது? பார்லிமெண்ட்ல இப்படியா பண்ணுவாங்க? இது மாதிரி பெண் எம்பிக்களை வச்சு முன்னாடி நிறுத்தி கேடயமா பயன்படுத்தி பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு தலைவர். ப்ரொஃபசர் நீங்க தான் என்ன காப்பாத்தணும். தபார் அங்க ஒன்னு தொங்க விட்டுக்கிறானுங்க, ஒன்னு பாடம் எடுக்க விட்டுக்கிறானுங்க. இத வலிச்சுனா வச்சுக்கோ. யாரையா பின்னாடி ஒளிஞ்சுக்கிறாரு? யாருன்னு முன்னாடி பொம்பளை எம்பிஸ் ஜிதார் மேடம் இந்த நிமிஷம் வரைக்கும் பதில் சொல்ல. அந்த பெண் எம்பிக்கள் யாரு? அதான் ஒரு லிஸ்ட் ஏதோ கொடுத்திருக்காங்களாமே. இல்ல நீங்க சொல்லுங்க. தெரியல. டொனால்ட் எனக்காக ஒரு 14 வருஷம் காத்திருப்பியாடா? அட போட்டு தள்ளு, பாது புரிய மாட்டேங்குது. காலிஃபிளவர் வைக்கல சூட வெளிய எடுக்கறோம். நான் சொல்றேன் அப்ப லிஸ்டே இல்ல. ஏன்னா இல்ல நான் சொல்றேன். வீடியோல தெரியுதே பெண் எம்பிக்கள் யார் யார் பாத்தீங்களா? சொல்லுங்க, 4 பேர் சொல்லுங்க. அங்க பாரு வயித்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை புளக்குறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். இல்ல நிறைய பெண் எம்பிக்கள் தமிழ்நாடு எம்பிஸ் அடிப்படையில பெண் எம்பிக்கள் பிரதமரை தாக்க கூடும் என்பதால் பிரதமர் அவைக்கு வரலங்கிறாரு பிர்லா. ஆமா அவங்க தாக்குற மாதிரி நடக்காத ஒண்ணு நடந்த மாதிரி நம்ம ஆமா தாக்குற மாதிரி தான் நடந்துட்டாங்க. அவங்க எவ்வளவு போய் பிரதமரோட இருக்கே போய் முற்றுகை இடுவாங்களா? பேனரை போட்டு பிரதமர் சேர்ல போய் எறியறாங்க, பேப்பரை கிழிச்சு எறியறாங்க. அவர்தான் அவைக்கு வரலையே. நான் செல்போன்ல பேட்டரியே போடலையே, எப்படி பேச முடியும்? போடல. ஏன் இந்த வேலையெல்லாம் செய்வாங்களா? பிரதமர் சேர்ல போய் இதெல்லாம் பண்ணுவாங்க, சேரை உடைக்க போறாங்க, இதெல்லாம் பண்றாங்க. അതെങ്ങനെ ഡോക്ടർ? ഒരാള് അയാള് പോലും അറിയാതെ വേറൊരാളായിട്ട് മാറുന്നു. കുടിയന്മാരെ കണ്ടിട്ടില്ലേ? നോർമലായിട്ടിരിക്കും. കുടിച്ചതിന് ശേഷം അവരുടെ സംസാരം, ബിഹേവിയർ ഒക്കെ വേറൊരാളെ പോലെ ആയിരിക്കും. പിറ്റേന്ന് രാവിലെ ചോദിച്ചാൽ ഞാനെങ്ങനെ സംസാരിച്ചോന്ന് ചോദിക്കും. പിന്നെ இதெல்லாம் தண்டனைக்குரியதுங்க, கண்டனத்துக்குரியது. இது மாதிரிலாம் தாக்குதல் நடத்த போறாங்கன்னா இது என்னது? இது லூசுரா, லூசு இல்லனே, மென்டல். அண்ணா அங்க பாரு. எதிர்க்கட்சி தலைவர் தூண்டி விட்டு இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் பாஜக ஆட்சியில பிரதமருக்கே பாதுகாப்பு. அந்த மாதிரி நிலைமையில அந்த மாதிரி எதிர்க்கட்சி தலைவர் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. நிலைமையில எதிர்க்கட்சி தலைவரோ
எம்பிஸ் நடந்துகிட்டது தான் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது, பிரிவிலேஜ் மோஷன் எடுக்கணும். நீங்க சொன்ன இப்ப எதுவுமே நடக்கல பாருங்க. மாயா 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 எல்லா மாயா சாயா 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 எல்லா சாயா. இப்ப இருக்கு மகர நல்லா இருக்குது. ஏன்னா சின்ன பிள்ளைத்தனமா இருக்கிறா. அம்மா நடக்குது, நடந்ததாலதான் இவ்வளவு நடந்திருக்கு. அதனாலதான் ஓம் பிர்லா அவர்கள் தெளிவான ஒரு கருத்தை சொல்லியிருக்கார். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த மாதிரி இந்த எம்பிஸ் நடந்துகிட்ட விதம் சரி கிடையாது, ரொம்ப தவறான ஒன்றுங்கிறது குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்ல முடியாத கேள்விகள் யாராவது கேட்டாங்கன்னா எங்களை அடிக்க வர்றாங்க, தாக்க வர்றாங்கன்னு ஒளிஞ்சுக்கிறது. உண்மையாவே இந்த பாருங்க. What nonsense you are talking about me? ஒரு ஜென்டில்மேனை பார்த்து கேட்கிற கேள்வியா இது? ஹேர் ஸ்டைல பார்த்தாவே தெரியவனா இவற்றை கேட்கலாமா வேணாமான்னு? பேட் மேன். உலகம் முழுக்க ஒரு காட்சியை பார்த்தது ராகுல் காந்தி எந்திரிச்சு போய் பிரதமரை கட்டி அணைத்த காட்சியை பார்த்திருக்கிறது. கட்டி அணைக்கிற கட்சி எப்படிங்க தாக்குதல் நடத்தும்? ஏன் அது இப்ப கால சூழ்நிலை மாறிடுச்சு போல் இருக்கு. அதனால பெண் எம்பிக்களை அமைச்சு தாக்குதல் நடத்துறாங்க. என்னடா சொல்றீங்க? சொர்க்கம் பக்கத்தில் லா 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 கல்யாணம் தான் இல்ல வேட்டியத்தான் அவுத்துக்கிட்டே ஓடி போலாம். குற்றச்சாட்டு தொடர்ச்சியா சொல்லிட்டா யாருனாவது கேளுங்க. அந்த பெண் எம்பி யாரு கேளுங்க. இப்படிதான் நடந்துச்சு. 4 பெண் எம்பிகள் பேரை சொல்லுங்க. 4 பெண் எம்பிகள் இப்ப வெளியிடுவாங்க, பிரிவிலேஜ் மோஷன் எடுப்பாங்க, அப்ப பாத்துக்குங்க. எவனாச்சும் ஏதாச்சும் பண்ணனா நான் பாட்டு ஓரமா அப்பா பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்துருக்கான் பாருங்க மேடம்ன்ற மாதிரி உட்கார்ந்துருக்கேன். என்னென்னமோ பண்ணி எப்படியோ மாட்டி விடுறீங்க. பிரச்சனை இல்ல, நீங்க சொல்லுங்க. நீங்க நானும் தான் பார்த்தேன். எனக்கு அப்படி 4 பேர் தெரியலையே. எங்க மேல இருந்து ஜூம் பண்ணி காமிக்கும் போது அவ்வளவுதான் தெரியுது. எங்க மேல இருந்து ஜூம் பண்ணி காமிக்கும் போது அவ்வளவுதான் தெரியுது. ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? யார் யார் தலைங்கிறது அவங்களே முடிவு பண்ணி லிஸ்ட வெளியிடுவாங்க, பிரிவிலேஜ் மோஷன் எடுப்பாங்க, அப்ப பாத்துக்கலாம். தாக்குதல் நடத்தாத பெண் எம்பிக்கள் முன்வராத ஒரு சூழல்ல நீங்களே கற்பனையில குமாரன், பாக்கியரா, சுஜாதாவுக்கு பிறகு எழுதப்பட்ட சிறந்த திரைக்கதைகள்ல ஒண்ணு இன்னைக்கு நீங்க பார்லிமெண்ட்ல பண்ணது. யாருமே முன்வராத பெண் எம்பிக்கள் பிரைம் மினிஸ்டர் அடிச்சிருவாங்கன்னு ஒண்ணு ஒரு பாஜக ஆளுங்கட்சி பரப்பலாமா? இப்படி உங்களுக்கு பலவீனமா இல்லையா? கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு இவ்வளவு பிரச்சனையா? பார்லிமெண்ட் ஒரு இடம், சேஃபான இடம், அந்த இடத்துல செக்யூரிட்டி எல்லாம் உள்ள தேவையே இல்ல. அந்த மாதிரி ஆட்சியில தான் 2 முறை பார்லிமெண்ட்குள்ள அட்டாக் நடந்துச்சு. எமோஷனல் ஆகாத சிவாஜி, இவங்களெல்லாம் நம்ம பகச்சிக்கவே கூடாது. இவன் ஃப்ராடா மாமா, இவனை பார்த்து ஏன் பயப்படுற? தடுக்க முடியல. எதிர்க்கட்சி மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி என்னன்னா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா எதிர்க்கட்சி என்னன்னா இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க. அவ்வளவு கோபம் வன்மம் ஒருத்தர் மேல, அது எல்லாத்தையும் கொட்டி தீக்கணும். அந்த வன்மம் ஏன் வருது உங்களுக்கு? நான் என்ன பண்ண உங்களை? நான் ஒரு நெருப்பு. ஏற்கனவே இந்த நெருப்பு கிட்ட யாரா வந்து பேசுவாங்களா? நீங்க நெருப்புலாம் போயாதீங்க, நானே நெருப்பு. என்ன என்கிட்ட நெருங்கிறதுக்கு எல்லாருமே யோசிப்பாங்க. அந்த ஆள் என்ன சொன்ன? பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி.